நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பஞ்சத்தில் விருந்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி கராக்பூர்னு ஒரு அழகான ஊர் இருந்தது. அப்போ அந்த ஊரில் மரங்கள், செடி, கொடி மட்டும்தான் இருந்தது. நிறையா வீடுகள் கிடையாது. ஏதோ ஒரு 10 வீடு 15 வீடும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகரித்து நிறையா மக்கள் பொழப்புக்காக வர ஆரம்பித்தாங்க. அப்படியே இருக்கிற நிலத்துல வீடெல்லாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் தான் இப்போ சின்னசாமியும் ரோஜாவும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது. குழந்தை எதுவுமே கிடையாது. சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் விவசாயம் பார்க்குறாங்க. ரோஜா இல்லத்தரசியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கணவருக்கும் உதவியாக இருப்பாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கும் டியூஷன் எடுக்கிறாங்க. 2 மாடு இருக்குது. மாடு மேலே அவ்வளோ பாசம். தன்னோட குழந்தைங்கள மாதிரியே பார்த்துப்பாங்க. ரோஜா, நான் மாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிற நிலத்துக்கு அங்கே விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன், நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நிலத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமி நிலத்துக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஜா வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டடை அடிக்கிறது, பெருக்கிறது, வீட்டை கழுவி விட்றதுன்ட்டு. சரி, நேரம் ஆகுது. வீட்டு வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சமையல் வேலை மட்டும்தான். அதையும் முடிச்சுட்டு நம்ம நிலத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சமையல் வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அது செய்யலாமா இது செய்யலாமான்ட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டு வச்சுட்டு பார்த்து சமையல் வேலை நடக்குது. பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, சாப்பாடு, குழம்பு, கூட்டுன்னு ஏகப்பட்ட வகையில் சமையல் வேலை தடபுடலாம் நடந்துகிட்ருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறாங்க. இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு நம்ம கணவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதுதான். ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ரோஜா வீட்டில் இருந்து நடந்து வந்து நிலத்துக்கு வந்துட்டாங்க. நிலத்துல சின்னசாமி மாடுகளை வச்சு உழுதுகிட்டு இருக்கிற நிலத்துக்குள்ளேயே போய் ரோஜா சின்னசாமி கிட்ட, வாங்க சாப்பிட்லாம், நேரமாச்சுல்ல, சாப்பாடெல்லாம் தயார் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. வந்துட்டியாம்மா ரோஜா? இதோ வரேன், மாடுகளை மரத்தில் கட்டிட்டு வரேன், பாவம் அதுங்களும் பசியில் இருக்குது, அதுங்களுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஜா, நீங்கள் கை கழுவிட்டு சாப்பிட்டுட்டே இருங்க, நான் அது வந்துடுறேன், நான் மாடுகளுக்கு புல் புண்ணாக்கு எல்லாமே வச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பையிலேருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. சின்னசாமி கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. ரோஜா போயிட்டு மாடுகளுக்கு புண்ணாக்கு புல் எல்லாமே வச்சிட்ருக்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே கொடுக்குறாங்க. உங்களுக்கும் பசியாக இருக்கும்ல, நான் இப்போ வந்ததுனால உங்களுக்கும் சீக்கிரமாக சாப்பாடு கிடச்சிருச்சு, நல்லா சாப்பிடுங்கன்னு நாங்களும் சாப்பிட போகிறோம், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோஜா சொல்கிறது எல்லாத்தையும் மாடுகள் கேட்டுகிட்டே இருந்துட்டு தலையசைக்குதுங்க. அதை பார்த்தோன்னே ரோஜாவுக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். நம்ம பேசுகிறது மாடுகளுக்கெல்லாம் புரியுதே, எவ்வளோ தங்கமான செல்லங்களாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சிட்டு அவங்களும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்ன ரோஜா, சாப்பாட்டு பையெல்லாம் அவ்வளோ வாசனை மணக்குதே, என்ன தடபுடலாக விருந்தா வைக்க போகிற, எல்லாத்தையும் எடுத்து வை ரோஜா, ரொம்ப பசிக்குது, ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்கணும். வை அப்படிங்கிறாரு. வைக்கிறேங்க, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, எல்லாமே உங்களுக்காக தான் பார்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கே வச்சிட்ருக்கிறேன், நீயும் சாப்பிடுவா, 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தம்மா, இந்த கைக்கு நான் தங்க வளையல் தான் வாங்கி போடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ரோஜா, சரிங்க, நீங்கள் புகழ்ந்ததெல்லாம் போதும், வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க ரோஜா. நீ இங்கேயே மரத்து நிழல உட்காந்துருமா, நான் போயிட்டு நிலத்துல உழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமி போய் நிலத்துல எல்லாத்தையும் உழுதுட்டு வந்துட்டாங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு சின்னசாமியும் ரோஜாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோஜா மாட்டு தொழுவத்துக்கு வந்திருக்குறாங்க. என்ன இருட்டிருச்சு,
கருகருன்னு மேகமெல்லாம் இவ்வளோ கருப்பாக இருக்கே, மழை வரப்போகுது போல இருக்குது. சரி சரி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான இடி இடிக்குது. இடி இடித்த உடனேயுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சதில் ஊர் முழுக்க தண்ணி தான், வெள்ளக்காடாக இருக்குது. தண்ணி வத்துற மாதிரியே இல்லை. நிறையா பேர் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இந்த ரோஜாவும் சின்னசாமியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்க ஊரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க வீட்டிலையே தங்க வச்சுக்கிறாங்க. இங்கே இந்த ஊரில் வெள்ளமெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனால் போதும், அது வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டிலையே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஊரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த சின்னசாமி ரோஜா வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க. வெள்ளத்தில் அவங்களுக்கே கஷ்டம், நீங்கள் எங்களையுமே உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களை இவ்வளோ மரியாதையாக நடத்துகிறீங்களே, வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, யார் இப்போ இந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்வாங்க, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க. அதுக்கு ரோஜா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதும்மா, எங்களுக்கு நீங்கள் உதவ மாட்டிங்களா, உங்களுக்கு நாங்கள் உதவுனா என்ன, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நாங்கள் உதவுனா தானே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் உதவுவீங்க, இதெல்லாம் மனுஷங்களோட தன்மை தான்மா, எல்லாரும் வேணுமில்ல, தான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது, எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டும்தானே நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அந்த மக்களும் நிம்மதியாக மனசார சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா, சரிம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க, குழந்தைங்க யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரோஜாவுக்கு மனசு கஷ்டமாகி ஒரு மாதிரி அமைதியாக பதில் சொல்லாமலே நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த வயசான அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வருத்தம் எதுவும் படாதம்மா, நான் உனக்காக ஒரு சக்தி வாய்ந்த பழத்தை ஒன்று தரேன், அந்த பழத்தை சாப்பிட்டனாலே உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அந்த ரோஜா கிட்ட கொடுக்குறாங்க. ரோஜாவும் அந்த வயசான அம்மா கொடுத்த பழத்தை வாங்கிக்கிட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம சாப்பிடுவோம், நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கடவுளை வேண்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட ஒரே வருஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த குட்டி பாப்பாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பூமிகான்னு ஒரு அழகான பேர் வைக்கிறாங்க. பூமிகா 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 அப்படின்ட்டு அந்த குட்டி பாப்பாவோட காதில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேர் சொல்கிறாங்க. அந்த பாப்பா அவ்வளோ அழகாக சிரிக்குது. இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு நல்லபடியாக பேர் வச்சிட்டோம். சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்டு சமைச்சி வையே, நான் சாப்பிட்றதுக்கு மதியானமாக வரமான்னு சொல்லிட்டு சின்னசாமி வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சரிங்க, நீங்கள் பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் நானும் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாப்பா கூட நான் விளையாடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சின்னசாமி நிலத்தில் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னங்க வீட்டுக்கு வந்துட்டிங்களா, வாங்க வாங்க, பாப்பா கூட விளையாடுறீங்களா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன், கை காலெலாம் கழுவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் அப்படியே ஓடிடுச்சு. குட்டி குழந்தையாக இருந்த பூமிகா இப்போ வளர்ந்து விவரம் தெரிகிற அளவுக்கு ஆகிட்டா. அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நிலத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த குட்டி பாப்பா பூமிகா மட்டும் வீட்டில் இருக்கிறா. அம்மா அப்பா நான் வீட்டிலையே இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்றா. இல்லை பூமிகா செல்லம், நீ மட்டும் தனியாக எப்படி வீட்டிலே இருப்ப, எங்கள் கூட நிலத்துக்கு வா, கொஞ்ச நாள் நீ வந்தன்னா உனக்கே நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகிற வயசாகிடும், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுவல்ல, வீட்டில் போர் அடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் போர் அடிக்காது, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறா. சரிடா செல்லம், நீ பார்த்து கவனமாக இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே விளையாடு, வெளியில் எங்கேயும் விளையாடாது சரியா, கவனமாக இருக்கணும், அம்மாவும் அப்பாவும் மதியானமாக வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பூமிகாவோட அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே இவ சமைச்சு வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி சாப்பாடு, கூட்டு, குழம்புன்னு எல்லாமே செஞ்சு வச்சிட்டா. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சிருக்கிறா அவளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்த உடனேயுமே அந்த பூமிகா பாப்பா, அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் கை கழுவிட்டு இந்த அறையிலேயே இருங்க, நான் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கிறேன், இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. என்ன இவ என்ன பண்ண போகிறா நமக்கு,
ஏதாவது வீட்டில் ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறாளோ, வீட்டில் விளையாண்டால அதை ஏதாவது எடுத்துகிட்டு வந்து காமிக்க போகிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. சரி வரட்டும் வரட்டும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பா, நான் உங்கள் 2 பேர்த்துக்காகவும் சாப்பாடெல்லாம் தயார் செஞ்சுட்டேன், வாங்க சாப்பிட்லாம், நான் என்னோடய கையாலேயே உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படிங்கிறா. ஏய், நீ என்ன சும்மா சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லைப்பா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சமையல் அறைக்குள்ளே ஓடி போய் அவள் சமைச்ச எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அந்த பூமிகாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ ஆச்சரியமாகி போச்சு. என்னது இது, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிற, உனக்கு எப்படி சமைக்கலாம் தெரியும், அம்மா செய்கிறது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆமாம் அப்படிங்கிறா. இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்றா. ஒரு வாய் சாப்பிட்ட உடனேயுமே அவங்க அம்மாவுக்கு வயிறு ரொம்பி போச்சு. போதுண்டா செல்லம், அம்மாவுக்கு வயிறு ரொம்பிடுச்சு, நீ அப்பாவுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்றா. என்னடா இது, ஒரே ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டதுக்கே வயிறு ரொம்பி போச்சே. செல்லக்குட்டி, நீ செஞ்சதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்க போல இருக்குது, எங்கள் 2 பேர்த்துக்குமே வயிறு நிறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க சின்னசாமி. அதுக்கப்புறம் சில நாட்கள்லையே அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. உடனே அந்த பூமிகா பாப்பா, அம்மா அப்பா, நம்ம வீட்டில் தான் அரிசி பருப்பு எல்லாமே இருக்குல்ல, நம்ம இந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடலாமே, நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறா. நம்ம பாப்பா சொல்கிற யோசனையும் நல்லா தானே இருக்குமா ரோஜா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சின்னசாமி போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பூமிகா சமையல் வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டா. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறா. என்னது இது, விளையாடுறீங்களா, இவ்வளோண்டு சாப்பாடு வச்சா எல்லாருக்கும் எப்படி பார்த்தோம், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்ட்டு சாப்பிட வந்தவங்க எல்லாரும் கேட்குறாங்க. உடனே சின்னசாமி, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட வந்தவங்க எல்லாரும் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஒரே ஒரு வாய் சாப்பிட்ட உடனேமே வயிறு எல்லாத்துக்கும் நிறைஞ்சு போச்சு. ஆமாங்க ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஒரு வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, இது என்ன அதிசயம்னே எங்களுக்கு தெரியல, ஒரு அழகான சக்தி வாய்ந்த குழந்தை தான் உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்ட்டு சாப்பிட வந்தவங்க எல்லாருமே பாராட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் பஞ்சமும் தீர்ந்துருச்சு. எல்லா ஊர் மக்களும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா முழு மனசோட உதவி செய்யணும், அப்போ தான் அது அவங்களுக்கான உதவியாக போய் சேரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தில் நம்ம காலை எடுத்து வச்சாலும் அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் வந்திருக்குல்ல, அதனால் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.